இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். செல்லம் பார்த்து போனோம்டா. ஏய், நல்லா அலங்காரம் பண்ணுங்கடி. என் பொண்ணு வர ஊர்ல இருந்து. மேலையும் தோரணம் கட்டுங்க. எல்லாம் சரியா இருக்குல்ல? ஹாய் ஹாய். இப்ப பார்த்தா அப்படியே ஒண்டர்லேண்ட் மாதிரியே இருக்கு. ஏய் ஜெசி, நீயாவது சொல்லு. ஆருஷி இத பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல? கண்டிப்பா சந்தோஷப்படுவா. பார்த்து பார்த்து டெக்கரேஷன் பண்ணிருக்கல. குருமாதா வந்துட்டாங்க. ஹாய் ஹாய். குருமாதா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு குருமாதா? ஏ சிம்ரன், ஏற்பாடெல்லாம் நீ ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்க. டேய் அஜய், நீ இன்னும் ஸ்டேஷனுக்கு போகலையா? அடா சிம்ரன், டைம் இப்போ 8:30 தான் ஆகுது. ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. இவ்ளோ சீக்கிரமா கிளம்பி நாங்க போய் டீ காபி தான் விக்கணும். ஒத்துக்கிறேன், உன் பொண்ணு வரான்னு. அதுக்காக இவ்ளோ ஓவராலாம் பண்ணாத. குருமா, இத பாருங்களேன் கொஞ்சம். ஆருஷிக்கு இது பொருத்தமா இருக்கும்ல? ரொம்ப பிரமாதமா இருக்கும் உன் பொண்ணுக்கு இது. ஹாய் ஹாய். இந்த மாதிரி ஒரு தாயை நான் பார்த்ததே இல்ல. பொண்ணு மேல அவ்வளவு பைத்தியமா இருக்கா. ஆனா பொண்ணு எங்க இவங்கள மதிக்கிறா? அவ ஹாஸ்டல்ல போய் சேர்ந்தால 1 மாசம் ஆச்சு. இன்னும் ஒரு கால் கூட பண்ணலையே. எந்த லெட்டரும் இல்ல, தகவலும் இல்ல. இதத்தான் பாசம் சொல்லுவாங்களா? அத பத்தி ஆரோட நானே சொல்றேன், கேட்டுக்கங்க. ரெக்க முளைஞ்சிடுச்சு, ஆத்த விட்டு பறந்துட போறா. ஏய் வாய மூடு. நீ என்னைக்குதான் நல்லது பேசியிருக்க சொல்லு பாப்போம். ஒத்துக்க மாட்டியே. ஆனா நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அவ ஒரு நாள் உன்னை விட்டு போகதான் போற. அதுக்கப்புறம் ரத்த கண்ணீர் வடிப்பா. அதை நீ பார்க்க தான் போற. இன்னொரு தடவை ஆருஷிய பத்தி தப்பா பேசுறேன்னு வச்சுக்க, உன் நாக்கை இழுத்து அறுத்துருவேன். இந்த இழுத்து வச்சு போதும், நிறுத்து. நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர போறா. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். வா, நம்ம எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். 2 பேரும் சேர்ந்து என் கூட ஆடுங்க. வாங்க வாங்க, 2 பேரும் டான்ஸ் ஆடுவோம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் உறவில் என்றும் இல்லை தேய்பிறை. என் பொண்ணு வந்துட்டா. என்கிட்ட பேக்கை கொடு. பாடித்தாங்க. வா 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 வா. குருமாதா வாங்க. போதும் போதும், எழுந்துருமா. என் பொண்ணு நீ நல்லா இருப்ப. உக்காரு. ஏண்டி சிம்ரன், உன் பொண்ண பாரு எப்படி மெலிஞ்சு போய் வந்திருக்கான்னு. அப்புறம் நான் உனக்காக ஒன்னு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். உன் கைக்கு இது ரொம்ப அருமையா இருக்கும். எப்படி இருக்கு? பரவாயில்ல, கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனா இருந்தாலும் நல்லதா இருக்கு. பரவாயில்ல. சரி, அதை விடுனா. உனக்காக உனக்கு பிடிச்ச பைனாப்பிள் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். வா. இந்தவா கேக் கட் பண்ண. நல்லா இருக்கு. இதா நீங்களே சாப்பிட்ருங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்.
இருக்கால, அவ நடவடிக்கையே மாறி போச்சு. நான் சொன்னல அவளுக்கு ரெக்க முளைச்சிட்டு பறந்து போயிடுவான்னு. ஏய் ஜாது, வாய மூடுறியா? அவ குழந்தை புள்ள, கலப்பா இருக்கும். ஏய் சிம்ரன், போய் என்ன ஏதுன்னு கேளு. எல்லாம் என் தலை எழுத. நான் வெறுக்கிறேன், எனக்கு பிடிக்காத இந்த வீட்டில் தான் இன்னும் கொஞ்ச நாள் நான் இருந்து தொலைக்கணும் போல இருக்கு. என்னம்மா பண்ற நீ? தள்ளி நில்ல. என்னாச்சு யாரோ? யார்கிட்டயாவது சண்டை போட்டு வந்தியா? ஏன் இப்படி கோவமா இருக்க? சரி அதை விடுமா. நீ இங்க வந்தது நல்லதா போச்சு. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? அப்புறம் எத்தனை நாள் லீவ்ல வந்திருக்க? எப்ப திரும்பி போற? அம்மா, இனிமே நான் திரும்பி போறதா இல்ல. எனக்கு அந்த கோர்ஸ் சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். பாதியிலேயே விட்டுட்டிய? ஆனா அம்மாடி, நீ தானே அந்த ஃபேஷன் டிசைன் கோர்ஸ் படிக்கணும்னு சொன்ன. ஆமா, இப்ப வேண்டாம்னு சொல்றேன். என்னம்மா நீ ஒரு தடவை கேட்டிருக்கலாம்ல. ஏன், உங்களுக்கு அந்த கோர்ஸை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாதுல்ல. உனக்கு தெரியாத கோர்ஸை பத்தி உன்கிட்ட கேட்டு நான் ஏன் முடிவெடுக்கணும்? அது சரிதாம்மா, ஆனா இவ்வளோ பெரிய முடிவை நீ தனியா எடுத்திருக்கியே. நான் எவ்வளோ பணம் ஃபீஸா கட்டியிருக்கேன் தெரியுமா? 5 லட்சம் ரூபான்றது சின்ன தொகை இல்லம்மா. அந்த பணத்தை உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்தேன் தெரியுமா? மா போதும், நிறுத்துறியா? ஆட்டம் போட்டு சம்பாரிச்ச பணம் தானே அது. உண்மைதாம்மா, ஆடி பாடி சம்பாதிச்சதுதான். ஆனா என்னோட வேலையே அதுதானே. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. நீ இப்படி வளர்ந்த ஆளானது நான் ஆடின அந்த ஆட்டத்தினால தான். அடடடடா, என் குழந்தைக்கு பசி எடுக்குதா? சாப்பிட வேணுமா? லல்லல். இது உனக்காக. எனக்கு தெரியும் என்னோட கிஃப்ட் என் அரிசியை விட அழகானது இல்லை. இல்ல இங்க இல்ல, கண்ணாடி முன்னாடி போய் பாரு. அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லு, அரிசி அழகா இருக்காளா இல்ல என்னோட கிஃப்டான்னு சொல்லு. வளையல ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. இருக்கலாம். எனக்கு இதை மகாராணி ஆண்டி கிஃப்டா கொடுத்தாங்க. அப்படியா? அப்படின்னா உழைப்புக்காக கல்யாண வீட்லயும் விசேஷ வீட்லயும் ஆட்டம் போடுறவங்க எவ்வளவு பணக்காரங்களா? அதெல்லாம் சரிதான். உன்னோட ஜாப் விஷயம் என்னாச்சு? அந்த மும்பை வேலை? என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணா, இன்னும் கொஞ்ச நாள்ல கிடைச்சிடும்னு சொன்னான். தயவு செஞ்சு சீக்கிரமா வேலையில சேரு. என்னால ரொம்ப நாள்ல எங்க அம்மா கூட இருக்க முடியாது. நான் ஆல்ரெடி இந்த திருநங்கை கூட நிறைய நாட்களை கழிச்சுட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. அங்க இருக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும். போதும், இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் நான் இந்த திருநங்கை கூட்டத்துல இருந்து தூரமா கூட்டிட்டு போயிடுவேன். இப்போ கொஞ்சம் சிறிய. ஹலோ. நான் கண்டிப்பா பார்ட்டிக்கு வந்துடுறேன். சரி, அப்ப வச்சிருட்டா? பாய். அப்புறம் எப்படிமா இருந்தது?
உன் சின்ன வயசு ஃப்ரெண்டை பார்க்க போனியே, நல்லா இருந்துச்சு. இதை பாருமா, இப்படி பார்க்கில் போய் சந்திக்கிறது நல்லது இல்லை. நான் உன்னை ரவி கூட பார்க்கில் பார்த்தேன். நான் இதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவன் ஒரு லோஃபர்னு. அவன் சரியான ஆள் இல்லைம்மா. அதுக்காக யாராவது என்கிட்ட நல்ல விதமா பேசினா நான் உங்களை திட்டணுமா என்ன? அப்படி இல்லை தங்கம், திட்ட சொல்லலம்மா. ஆனால் கட்டிப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஒன்னா நம்பர் பொறுக்கி அவன், மானம் கெட்டவன். இதை பாருமா, அவன் சின்ன வயசில் உனக்கு ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நீ பெரியவளாயிட்ட. அவனுக்கு நிறைய கெட்ட சவகாசங்கள் இருக்கு. அதோட உன்னை விட வயசில் பெரியவன். என் பேச்சை கேளுமா, அவனை பார்க்கறத நிறுத்திரு. சரியா சொன்னீங்க. நான் பெரியவளாயிட்டேன். நிச்சயம் எனக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியும். அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனா என்ன மாதிரி அவனும் ஒரு நார்மலான மனுஷன் தானே. உங்களை மாதிரி எல்லாம் இல்லையே. உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன் அவளை தத்தெடுக்காதுன்னு. அவள் நம்மள மாதிரி இல்லை, அவள் தனியாக தான் நிற்பான்னு சொன்னேன். ஆனால் நான் சொன்னது நீ காது கொடுத்து கேட்கவே இல்லை. 20 வருஷம் உன்னோட சந்தோஷம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி அவளை வளர்த்த. அதுக்கு பதிலாக உனக்கு கிடைச்சது அசிங்கமும் அவமானமும் தான். ஓஹோ, போக்கட்ட விட அஜய். அம்மா பொண்ணுங்களுக்கு இடையில இப்படிலாம் நடக்கும். நீ ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் நடக்கிற சண்டையை 2 நாட்டுக்கு நடக்கிற சண்டையை ஊதி பெருசாக்கிறாத. நான் ஊதி பெருசாக்குறேனா? நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம். ஆனா நீ உன் பொண்ணுக்காக ஆடி பாடி பணம் சம்பாதிக்க வேண்டியிருந்தது. உனக்கு தேவைதான். போத நிறுத்தினே. ஆமா, கொஞ்சம் மூளை சூடு உள்ளவதான். நீயே பாரு, கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவா. எனக்கு தான் தெரியும்ல, அவ எப்போவாவது தப்பா பேசுனா அதுக்காக அப்புறம் வருத்தப்படவும் செய்வா. நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத, எல்லாம் சரியா தான் நடக்குது. எங்களுக்கு இடையில இருக்கிற விஷயத்துல நீ தலையிட தேவையில்லை. அடாடாடா, எவ்வளவு அழகான ஆரம். ஏய் ஜெசி, இங்க பாரு, இது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல. குருமாதா, நாளைக்கு பூஜைக்கு இதை நான் போட்டுக்க போறேன். என்ன சொல்ற? பூஜைக்கு போட்டுக்க போறியா? இந்த ஆரம் சின்ன பசங்க போடுறது. அப்படி எதனா போடுறது இருந்தா சிம்பிளா போட்டுக்க. அதாவது ஒரு கழுவி போடுற மாதிரி. என்ன கழுவி நான் சொன்னேன். இரு வரேன், இரு வரேன். வாங்க வாங்க. ஏ அஜய், இங்க வா, இங்க வா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அது வீட்டு ஓனர் கிட்ட இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. 2 மாசத்துல நம்ம வீட்டை காலி பண்ணணுமா? நாம போட்ட 25 வருஷம் லீஸ் முடிய போகுது. இருக்கிறது பத்தாதுன்னு இது வேறயா? அட, இவ்வளவு குறைவான நேரத்துக்குள்ள யார் நமக்கு லீஸுக்கு வீடு தருவாங்க? அதுவும் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு. நான் ஒரு தடவை பேசி பார்க்கறேன். நீங்க எதுக்கோ கவலைப்படாம இருங்க, சரியா? ஆட போட, நீயே ஒன்றும் இல்லாதவன், அப்புறம் ஏன்டா அந்த பொண்ணை போய் காதலிச்ச? அவளே தரித்திரம் பிடிச்சவ, சரியான தத்தி, ரொம்ப அப்பா வீடா. அவளை கழட்டி விட்டு. இல்லை, உனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னா நீ வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்படுவ. உனக்கு தான் தெரியும் இல்லடா, உனக்கு பணம் வேணுமா இல்லை பொண்ணு வேணுமா? நீ ஏன் முடிவு பண்ணிக்க. ஏய், ஒரு நிமிஷம், நான் அப்புறமா கால் பண்ணுறேன். பாத்தியா எவ்வளோ அழகா இருக்குன்னு? வாவ். ரவி, உன்னோட வேலை விஷயம் என்னாச்சு? அந்த மும்பை ஜாப் பத்தி ஏதாவது? அந்த மும்பை ஜாப் எப்போ வேணாலும் கிடைக்கும். இப்போ எனக்கு துபாயிலேருந்து ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்கு. கிடைச்சிருச்சுன்னு போய் லைஃப் அப்படியே செட்டில் ஆகிடும். வாவ், இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு.
நம்ம துபாய் போயிட்டோம்னா இந்த திருநங்கை கிட்ட இருந்து எனக்கு நல்லபடியா விடுவை கிடைச்சிரும். அப்படின்னா நீ உன்னோட டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட கொடு. உனக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணோம்ல, அதுக்கப்புறம் நம்மளோட கனவுகளுக்கு புது ரூட் கிடைக்கும். ஸ்ட்ரெயிட்டா துபாய்க்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ரவி. மடியெல்லாம் பண்ணிட்டா போச்சு. சந்தர்ப்பம் பார்த்து நானும் என் வீட்டில் பேசிடுறேன். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. குருமாதா, குருமாதா, என்னாச்சு? சொல்லுங்க. என்ன என்ன பண்ணுது? குருமாதா, என்னாச்சு? டாக்டர் கூப்பிடு. ஜெசி, தண்ணி கொண்டு வா. குருமா, ஒன்றும் இல்லை. ஹலோ டாக்டர் சார். ஐயோம்மா. இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா டாக்டர் சார், திடீர்னு என்னாச்சு இவங்களுக்கு? இவங்களுக்கு மைனர் அட்டாக். எனக்கு நம்ம இவங்க ரொம்ப டென்ஷன் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உங்களோட டென்ஷனை குறைச்சிக்குங்க. உங்க வேலைகளை மற்றவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகே? எனக்கு என்னமோ டாக்டர் சார் சொல்றது சரின்னு தோணுது. இப்ப சரியான முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு தோணுது. எனக்கு அப்புறம் இதெல்லாம் யாரு பாத்துக்க போறா? இன்னைக்கு எனக்கு நடந்தது மறுபடியும் நடக்கிறதுக்கு முன்னாடியே, எனக்கு ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி என் இடத்த ஒரு சரியான ஆளுகிட்ட ஒப்படைச்சாகணும். குரு மகாராணிக்கு ஜெய். அம்மா கிட்ட இருந்து உத்தரவு கிடைச்சிடுச்சு. எனக்கு அப்புறம் இதுக்கு யார் பொறுப்புங்கிற உத்தரவை கொடுத்துட்டா. ஆத்தாவோட புகழ் ஓங்கட்டும். ஜெய். நல்லா இரு. ஆத்தாவோட அருள் பொழியட்டும். ஆத்தாவோட புகழ் ஓங்கட்டும். குருமாதா உடம்பு இப்ப நல்லா இருக்குல்ல? குருமாதா, எம்எல்ஏ வீட்டுக்கு சீக்கிரமா போனோம். அவர் நம்மளெல்லாம் அழைச்சிருக்காரு இல்ல? அது மட்டும் இல்ல சிம்ரன், நீ அதே போல புடவைய கட்டிக்க. உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்காது. அப்புறம் பாரு, நீ எல்லாருடைய கண்ணும் ஓமாலதான் இருக்க போகுது. எல்லாரும் ஓமாலதான் பணத்தை வீச போறாங்க. இல்ல இல்ல, நீங்க எல்லாம் கிளம்புங்க. என்னால இன்னைக்கு ஆட வர முடியாது. நானும் உங்க கூட வந்துட்டேன்னா அப்புறம் குருமாதாவை யார் பார்த்துப்பா? என்ன பேச்சு பேசுற சிம்ரானி?
நீ அங்க வரலனா எங்க இருந்து ஃபங்க்ஷன் களை கட்ட போகுது சொல்லு பார்க்கலாம். அந்த ஆள் ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான ஆள் இல்ல. எம்எல்ஏவா எம்எல்ஏ. அதுவும் உன்னை பத்தி தான் தனியா விசாரிச்சார் அவரு. உன் டான்ஸுக்கு அவர் பெரிய ஃபேன் தெரியும்ல. நீ போலன்னா அவர் மனசுடைஞ்சு போயிடுவாரு. சிம்ரன், எனக்கு என்னமோ அஜய் சொல்றது சரின்னு படுது. அந்த எம்எல்ஏவை நம்ம பகச்சிக்க முடியாது. இந்த வீட்டோட லீஸை கண்டினியூ பண்றதுக்கு நமக்கு அவரோட உதவி தேவையா இல்லையா? போயிட்டு வாடியரா சத்தி, போ. ஹாய் ஹாய், குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு. சிம்ரன், உன் டான்ஸ்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என் குழந்தைக்கு உன்னோட ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும். இந்த குழந்தைக்கு எந்த கெட்டதும் நடக்கக்கூடாது. சரிங்க முதலாளி. குழந்தை எப்பவும் உங்க கண் பார்வையிலேயே இருக்கும். நாங்க எல்லாரும் மனசார உங்க குழந்தைய வாழ்த்துறோம். பாருங்க, குழந்தைக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அட ஆருஷ்யா, எவ்வளவு வளர்ந்துட்ட நீ. ரொம்ப அழகா வேற இருக்க. யாரு கண்ணும் படாம பாத்துக்கமா. இவ தான் அந்த திருநங்கையோட பொண்ணு. இந்த திருநங்கை தான் அந்த பொண்ணோட அம்மா. ஆருஷி நெல்லுமா. இவ தான் அந்த திருநங்கையோட பொண்ணு. இந்த திருநங்கை தான் அந்த பொண்ணோட அம்மா. இது எப்படி இருக்கு? ஆருஷிக்கு பொருத்தமா இருக்கும்ல? ஆருஷி, என்ன காரியமா பண்ற? என்னாச்சு உனக்கு? நீ ஒன்னும் புதுசா என் ஆட்டத்தை பார்க்கல. போதும், நான் ரொம்ப பட்டுட்டேன். இதுக்கு மேலே என்னால அனுபவிக்க முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி உங்களால நான் நிறைய அசிங்கப்பட்டுட்டேன். எல்லாரும் என்ன பார்த்து கிண்டல் பண்றாங்க. நான் ஒன்னும் உங்களை மாதிரி இல்ல. என்ன கிண்டல் பண்ணதோ அதை அப்படியே சந்தோஷமா எடுத்துக்கிறதுக்கு. சரி விடுமா. என் குழந்தைக்கு நான் ஆடுறது தான் பிடிக்கலன்னா இன்னையோட ஆட்டத்தை விட்டுறேன். இதனால மட்டும் என்னோட லைஃப் சேஞ்ச் ஆயிடுமா என்ன? நான் ஒரு துர்பாக்கியசாலி. ஒரு திருநங்கையை போய் என்னோட அம்மான்னு சொல்ல வேண்டியிருக்கு. அழுதது போதும் சிம்ரன். இனிமே நீ அழுறத நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த கடவுள் நாம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. குஜராத்ல பார்ட்னர்ஷிப்போட சேர்த்து ஒரு கேஸ் ஏஜென்சி நடத்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். 5 லட்சம் ரூபா போதும். சிம்ரன், என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இந்த பணத்தை மட்டும் கொடு, நாம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். என்கிட்ட பணம் எதுவும் இல்லை. உனக்கு தான் தெரியும்ல, ஆருஷியோட அட்மிஷன் ஃபீஸ்க்காக 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். ஆனா அது உன்னோட பணம் மட்டும் இல்ல சிம்ரன், அது நம்ம 2 பேரோடது. நீ ஒரு தடவை கூட என்கிட்ட கேட்கலையே. இன்னும் எவ்வளவு நாள் தான் மத்தவங்க முன்னாடி இது மாதிரி ஆடிட்டு நிக்கிறது? நாம பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேற ஏதாவது வேலை பார்த்தே ஆகணும். கண்டிப்பா பண்ணலாம். யாரு தடுத்தா உன்னை? ஆருஷி மேல நீ வச்சிருக்கிற கண்மூடித்தனமான பாசம் தான். நான் உனக்கு எவ்வளவு நேசிக்கிறேன் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற? உன்னோட முழு பாசத்தையும் சம்பாத்தியத்தையும் நீ அவளுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்க. பார்த்துட்டே இரு, நீ ஒரு நாள் நல்லா ஏமாந்து தான் போற. அப்ப உடஞ்சு போற. இதுக்கு மேல பேசாத. என் முன்னாடி ஆருஷியை பத்தி தப்பா பேசாத. மத்தவங்க இதை பத்தி பேசும்போது எனக்கு தப்பாவே தோணுனது இல்லை. ஆனா நீ இன்னைக்கு இதை பத்தி பேசி என் மனசைய உடைச்சிட்ட. யாரு புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ இந்த பாசத்தை புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ இன்னைக்கு அந்த எண்ணத்தையும் உடைச்சு போட்ட. நான் உன் மேல நம்பிக்கை வச்சது தப்புதான். குருமாதா, உட்காரு. சிம்ரன், எனக்கு எல்லாம் நல்லா புரியுது.
நீ ரொம்ப களைச்சு போயிருக்க, நொந்து போயிருக்க. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. இத பாரேன், கையோட ரேகைகளை, நம்ம கைகளோட ரேகைகள்ல குடும்பஸ்தான ரேகை மட்டும் இல்லடா செல்லம். நம்மள யாராவது ஏத்துக்க வாங்க நம்ம ஆசைப்படுறோம். ஆனா அப்படி இல்லை. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நீ நல்லது தாண்டா பண்ண. ரொம்ப நல்ல காரியம் அது. இந்த உலகம் உன்னை புரிஞ்சுக்கிட்டதோ இல்லையோ, இந்த குருமாதா உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டா. குருமாதா, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தரணும். அவ ஏதாவது படிச்சு பெரிய ஆளானா அது நல்லது தானே அவளுக்கு. எனக்கு தெரியும்டா. அது உன்னை பத்தி யோசிக்கிறத விட அவளை பத்தி தான் அதிகமா யோசிக்கிற. உன் உயிருக்கு மேல அவளை தான் நேசிக்கிற. உன்னை அவ எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தி கோபப்பட்டு சிடு சிடுன்னு பேசினாலும் அதையெல்லாம் பொறுத்துக்கிற. இந்த உலகத்திலேயே அதிகமா அவ மேலதான் பாசம் வச்சிருக்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒருத்தரால தான் முடியும். தாய்மை உணர்வு இருக்கிறவளால மட்டும்தான். நீ ஒரு நல்ல தாயா உன்னோட கடமைகளை செஞ்சிருக்க. இந்த உலகம் இருக்கே ஒரு நன்றி கெட்ட உலகம். நம்மள மாதிரி ஆளுங்களோட மனசை புரிஞ்சிக்காது. நீ உன் புள்ளைய நல்லா பாத்துக்க. என்ன நல்லா பாத்துக்கணும். இந்த குருமாதா இருக்க உனக்கு உனக்கு துணையா நிப்ப. எப்பவும் உனக்கு துணையா நிப்ப. எதை பத்தி கவலைப்படாத. ரவி ப்ளீஸ் என்னோட பாஸ்போர்ட்டை சீக்கிரமா ஏற்பாடு பண்ணிக்கொடு. என்னால இந்த திருநங்கை இங்க மத்தியில தாக்கு பிடிக்கவே முடியல. இருக்கிறதுக்கு என்ன அவசியம் வந்தது? நம்ம 2 பேரும் ஃபியூச்சரை நம்மளே பாத்துக்கலாம். அப்ப கல்யாணம், நம்ம கல்யாண விஷயம் என்னாச்சு? நீ உன் வீட்ல இதை பத்தி பேசுனியா? பேசிட்டேன். ஆனா பேசினால இப்போ ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு. ஆருஷி எங்க வீட்டுல உன்னை பத்தி எந்த குறையும் இல்லை. ஆனா அவங்களோட கேள்வியெல்லாம் நம்ம கல்யாணத்துல திருநங்கையோட மேல சத்தம் கேட்குமே, அதுதான் எல்லா சொந்தங்க முன்னாடியும் அவமானப்பட வேண்டியிருக்கும். ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத. நமக்கு பாஸ்போர்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா போதும், நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அப்பா ஒரு பைசா கூட செலவு பண்ண தயாரா இல்லை. ஆனா இந்த வேலைக்காக குறைஞ்சது 1 லட்ச ரூபா தேவைப்படும். இந்த 1 லட்ச ரூபாய் எப்படி ஏற்பாடு பண்றதுன்னு தான் எனக்கு புரியல. ஆனா உன்னை கூட்டிட்டு போறதுக்கு இதான் நல்ல வாய்ப்பு. பட் பணம் இல்லையே, என்ன பண்றது? ரெண்டு நாள் போச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். குருமாதா, நாளைக்கு இந்த பில்டிங் ஓனர் சேட்ஜி கூட மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காரு எம்எல்ஏ சார். அந்த பையன் இப்ப எவ்வளவுதான் கேக்குறான்? நான் பேங்க்ல இருந்து 2 லட்ச ரூபாய் டிராப் பண்ணியிருக்கேம்மா. ஆனா எவ்வளவு பணம் கேட்பானோ அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனா பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சா நம்ம பணத்தை கட்டி தான் ஆகணும். நான் பணத்தை லாக்கர்ல வச்சிருக்கேன். சரிம்மா, இப்போ நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் அப்புறம் வரேம்மா. அம்மா நில்ல, கொஞ்சம் இங்க வந்து உட்காரு. அது வந்து இப்படியே நான் சும்மா உட்காந்துக்கிட்டு என்ன பண்றது? அதனால நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் என்னோட படிப்பா நான் கரஸ்ல பண்ணலான் இருக்கேன். அம்மா, அதுக்காக எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுமா. நல்லதுமா, இது நல்ல விஷயம்தான். ஆனா என்னன்னா என்கிட்ட பணம் தான் எதுவும் இல்லை. இருந்தது எல்லாத்தையும் உன் கோர்ஸ்க்காக கட்டிட்டேன். ஆனால் நீ அதுக்காக கவலைப்பட வேண்டாம். எப்போ சேரணும்னு மட்டும் நீ என்கிட்ட சொல்லு. எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னு என்கிட்ட சொல்லிடு. அம்மா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அன்னைக்கு கோவத்துல நான் உங்களை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். அதுக்காக ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா. அப்படியெல்லாம் பேசாதம்மா, அது எல்லாத்தையும் மறந்துரு. ஒரு தாய்க்கும் பொண்ணுக்கும் நடுவில் சண்டையும் நடக்கும், பாசமும் இருக்கும். நான் அதெல்லாம் எப்போவோ மறந்துட்டேன். இதுக்கப்புறம் நீ உன்னோட புது வாழ்க்கையை ஆரம்பி.
நீ படிச்சு நல்லா பெரிய ஆள் ஆகணும், அதுதான் என்னோட ஒரே ஆசை. உன் சந்தோஷத்துல தான் என் சந்தோஷமும் இருக்கு. அம்மா, என் செல்லம். ம்ம். ஏய் சிம்ரன், யாருக்காக நீ பிளேட் ரெடி பண்ற? குரு மாதாவுக்கு தான். அவங்க ரூமுக்கு தான் எடுத்துட்டு போறேன். பிரமாதம் சிம்ரன், பிரமாதம். ரொம்ப நல்லா காய நகர்த்துற. ஆ? முதல்ல நீ போட்ட பிளான்ல தலைவியாவே ஆயிட்ட. வேற என்ன ஆகணும்ன்ற? நீ எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? வேடு, எனக்கு உன் கூட சண்டை போடலாம் விருப்பம் கிடையாது. ஏன் எங்க கிளம்புற நீ? நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லிட்டு போ. முதல்ல குருமாதா கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிச்ச, தலைவியாயும் ஆயிட்ட, சாவியும் வாங்கிட்ட. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பணத்தையும் ஆட்ட போடலான்னு பாக்குறியா? இங்க பாரு, இந்த பணத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து உழைச்சு சம்பாரிச்சிருக்கோம். இங்க பாருமா, எங்களுடைய பங்கு பணத்தை உன் பொண்ணுக்கு செலவு பண்ணலான்னு வச்சுக்க. எங்களை விட மோசமானவளை பார்க்க முடியாது. அப்புறம் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். வாழ்க்கையே நாசமா போயிடும். அதுக்கப்புறம் உன்கிட்ட எதுவும் மிஞ்சாது. என் வாக்கு பழிக்கும் பாரு. என்னடி பேசுற நீ? நாக்குல நரம்பு இல்லாம பேசிட்டு இருக்க. இன்னும் ஒரு வார்த்தை பேசுனேன்னு வை, உன்னால என்ன பண்ண முடியும்? நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஜாக்கிரதை. விடுக்கா விடுக்கா, நீ என்ன பண்ண போற? விடுக்கா விடுக்கா. அக்கா, அடி பாவி, என்ன கொல்ல பார்த்திருப்பான. நல்ல வேலை தப்பிச்ச. நீ கொஞ்சம் பேசுறத நிறுத்து. ரொம்ப பேசுற நீ. நான் உண்மையா தான் சொன்னேன். என்ன உண்மையை சொன்ன? கட்டையில போறவள வாய மூடுறி. ஏய், யாரா நீ? ஏய், ஏய், யாரா நீ? புடிங்க, புடிங்க, திருட. ஏய், நில்றா. ஏய், நில்றா. யாரா நீ? நில்லு. ஏய், குர்ரா, குர்ராத. குடு. குடுக்க போறியா இல்லையா? என்ன குருமாதா இப்படி சத்தம் போடுறாங்க? ஏய், குருமாதா, ஏய், யாரா நீ? திருடா, புடிங்க. ஏய், நில்றா. திருடா, திருடா, என்னாச்சு புடிங்க. மகாராணி? ஆ? ஏய், ஜெஸ்ஸி, ஜானு, சீக்கிரம் வாங்க. டேய், யாராவது போனை எடுங்கடா. யாரா நீ? யார் நீ? குட்ரா, குடு. குட்ரா, குடுன்னு சொல்றாங்க. யாரா நீ? ரவி, நீயா? ஹலோ டேய் அஜய், வீட்டுக்குள்ள திருடன் புகுந்துட்டான்டா. குருமா, இங்க ஒரே சத்தமா இருக்கு, எதுவும் கேட்க மாட்டேங்குது. டேய், நம்ம வீட்டுக்குள்ள திருடன் புகுந்துட்டான்டா. ஹலோ ஹலோ, ஹலோ அஜய். நல்லதா போச்சு ஆருஷி நீ வந்தது. நான் தான் அன்னைக்கு உன்கிட்ட சொன்னேன்ல, இவனை நம்பாதேன்னு. இங்க பாத்தியா, இவன் ஒரு திருடன். எங்களோட சம்பாத்தியத்தை திருட வந்திருக்கான். நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. இவனை ஜெயிலுக்கு அனுப்பணும். சீக்கிரம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. வாய் மூடு.
எப்ப பார்த்தாலும் பக் பக் பக்னு எதுக்காக சும்மா கத்திக்கிட்டே இருக்கேன்? உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது. எனக்கு அந்த பேக் கூட போதும். வாங்க, அது வாங்க. வேண்டாம், விடு, விடுன்றல்ல. வேண்டாம். என்ன சொன்ன நீ? இது உழைச்சு சம்பாரிச்ச பணமா? இது எல்லாத்தையும் தானே நீங்க ஆட்டம் போட்டு சம்பாரிச்சீங்க. இதுல தானே நம்ம குடும்பம் ஓடுது. இந்த வாங்கிக்கோ. உன்கிட்ட நான் பட்ட கடன் எல்லாத்தையும் அடிச்சிட்டேன். எடுத்துக்கோ. இனி உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஓ, இதெல்லாம் தப்பாப்படுதா உனக்கு? இப்படிதானே மத்தவங்களும் உன் மேல காசை விட்டு எறிவாங்க. அதெல்லாம் மட்டும் வாங்கிப்பல. இப்ப என்ன உனக்கு தப்பா தெரியுது? நான் எத்தனை தடவை உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ண தெரியுமா? என்னால இங்க இருக்க முடியலன்னு, எனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னு, அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி என் மூளையே நாசம் பண்ணிட்ட நீ. உனக்கு எங்க இருந்து இதெல்லாம் புரியும்? ஒரு திருநங்கையோட பொண்ணுன்னு கூப்பிடும்போது எப்படி இருக்கும்னு. இன்னைக்குதான் எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு. என் இஷ்டப்படி வாழ்றதுக்கும் என்ன மாதிரி ஒரு மனுஷன் கூட வாழ்றதுக்கும். வா ரவி. எந்த மனுஷங்க உன்னை பெத்து அனாதையா குப்பை தொட்டியில வீசி எறிஞ்சாங்களே, அந்த மனுஷங்களா? சொல்லு. எங்களை மாதிரி ஆளுங்களை அவங்க மனுஷங்களாவே யோசிக்கிறது கிடையாது. நான் அம்மாங்கிறதே உனக்கு அவமானம் இல்லை? எனக்கு இன்னைக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீயும் மற்ற மனுஷங்க மாதிரி தான். ஆரம்பத்துல இருந்தே எல்லாரும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீ என் பாசத்தை புரிஞ்சிக்க மாட்டேன்னு. ஆனா நான் தான் யார் பேச்சையும் கேட்கலையே. உனக்கு நான் எல்லாமே கொடுத்தேன். ஏன்னா நான் உன்னை என் பொண்ணாவே நினைச்சேன். ஆனா பாரு, இன்னைக்கு நீ எனக்கு பட்ட கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்ட. நல்லது தாண்டி பண்ண. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இப்படி பட்டாதான் புத்தி வரும். உன்ன மாதிரி பொண்ணை நான் பெத்த பொண்ணா வளர்த்ததுக்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதாம்மா. ஆனா நீ எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுத்துரு. இந்த பணம் என்னோடது இல்லை. அதை எடுத்துட்டு போக நான் விட மாட்டேன். கொடுத்துரு. குடுன்னு சொல்றேன்ல, விடு. சொல்லுமா, சொல்லு. ஆறு, இவனை தடுமா ப்ளீஸ். ரவி, என்ன பார்த்துட்டு இருக்க? குத்து. சீக்கிரம் கத்தியில குத்து. கொன்னுடு. சீக்கிரம் ரவி, வா, நம்ம எங்கேயாவது போயிடலாம். சீக்கிரம் சீக்கிரம் வா. சிம்ரன், என்னாச்சு? சிம்ரன், என்ன பண்ணி வச்சிருக்க நீ? குரு மாதா, அரஸ்ட் பண்ணுங்க அவங்க. குரு மாதா, மேல போய் பாருங்க. விடுங்க. சிம்ரன், என்ன விடுங்க. சிம்ரன், என்னாச்சு? என் பொண்ணு சிம்ரனுக்கு என்னாச்சு? தலங்கடி. குரு மாதா. சிம்ரன், ஐயோ சிம்ரன், அம்மா. அம்மா. ஏண்டி, நீ இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கியடி? ஏண்டி பண்ண? எந்த தட்டுல சாப்பிட்டியோ அந்த தட்டுக்கு துரோகம் பண்ணிட்டியடி. உன்ன மாதிரி ஒரு அனாதை பொண்ணுக்கு அவ பாசம் கட்டி தாயா இருந்தா. நாங்க எவ்வளவு சொன்னதையும் கேட்காம உனக்கு தானடி அவ பார்த்து பார்த்து பண்ணா. ஆனா இன்னைக்கு அங்க பாரு, இன்னைக்கு அவளுக்குன்னு யாரு இருக்கா? சிம்ரன், நல்லா பாரு, நான் எதுவும் தப்பா சொல்லலையே. உன்ன மாதிரி ஒரு துர்பாக்கியசாலி யாரும் இருக்க மாட்டாங்க. இவளுக்கு இவ்வளவு பாசம் கட்டியே, இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? நான் உன்னை தப்பா சொல்லல. இவதான் எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறா. அதெல்லாம் இல்லடா. ஹே சிம்ரன், ஹே, நீ துர்பாக்கியசாலி இல்லப்பா. துர்பாக்கியசாலி நீ இல்ல. ஹே, உன்னோட பாசம் விலை மதிக்க முடியாததுடா. ரொம்ப அதிசயமானது. துர்பாக்கியசாலி அவதான், அவளேதான். இவளுக்கு தான் உன்னோட அன்போட மதிப்பு தெரியாம போச்சு. ஏ தங்கம், நீ எதுக்கு கவலைப்படாத. ஏ ஜாது, நாம எல்லாரும் சேர்ந்து இங்க ஒன்னா சந்தோஷமா இருப்போம். என்ன சரியா? இன்ஸ்பெக்டர்,
இழுத்துட்டு போக அவளை, கூட்டு வாங்க இவள. இழுத்துட்டு போக அவளை. யாரும் உடம்ப பாத்துக்கடா தங்க. நீ நீ குடிச்சிருக்கியா? ஏண்டி இந்த மாதிரி இந்த வீட்ல நடந்துக்கிற? ஒரு விஷயம் காது கொடுத்து நல்லா கேட்டுக்கோமா. நான் இந்த காலத்தோட பொண்ணு. என்னால அடக்கமாலாம் இருக்க முடியாது. எனக்கு ஃப்ரீடம் வேணும். அது மட்டும் இல்ல, எனக்கு நீ சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். நாளைக்கே நாங்க 2 பேரும் போய் சேர்ந்துட்டா தனியா நீ என்னடி பண்ணுவ? யார் கூட குடும்பம் நடத்துவ? ஜாவித் இருக்கால, நான் அவன் கூட வாழ்ந்துப்பேன். எந்த அளவுக்கு எங்க மான மரியாதையை வாங்கணுமோ அந்த அளவுக்கு வாங்கிட்ட நீ. இதோட நிறுத்திக்கமா. எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் பண்ணுவேன். யாரு என்ன வேணா நினைச்சு போட்டோம். நான் எங்க இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவேன். யாரு என்ன சொல்ல போறா? சொல்லுங்க லட்சுமி மாதாவுக்கு. ரொம்ப பிரமாதம்க்கா. சிறப்பான லக்ஷ்மி பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. ஆனா ஆர்த்தி ஏன் பூஜையில கலந்துக்கல? ஆர்த்தியா? அவளை நாங்க வெளியே பிரசாதம் வாங்குறதுக்காக அனுப்பியிருக்கோம். அப்படியா? தெரியல ஏன் லேட் ஆகுதுன்னு. அப்புறம் நல்ல நேரம் வேற போயிட்டே இருந்ததா, அதான் பூஜையை ஆரம்பிச்சிட்டோம். அவ இப்ப வந்துடுவா. பொருள் ஏதாவது அழுகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவுதான் மூடி வச்சாலும் நாத்தம் காட்டி கொடுத்துரும். நம்ம 2 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஏன் என்கிட்ட மறைக்கிறீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். வாழ்க்கையில ஒரு கரை பட்டுருச்சுன்னா அது அவ்வளோ சீக்கிரம் போகாது. இளம் வயசுல வேகம் அவ்வளோ சீக்கிரம் அடங்காது. இன்னும் டைம் இருக்கு. அவளுக்கு ஒரு கால் கட்ட போடலைன்னா அவ வழி தவறி போயிடுவா. பாத்தீங்களா, வீட்ல பூஜை இருக்கு, ஆனா பொண்ணு எங்க போனான்னு தெரியல. ஏய் மது, எதுக்கு ஆர்த்தியை பத்தி இவ்வளவு கவலைப்படுற? அவளை பெத்தவங்க நாங்க இருக்கல கவலைப்படுறதுக்கு. உன் அக்கறையெல்லாம் உன் பசங்க மேல காட்டிக்க. உங்க மேல அக்கறை இருக்கிறதுனால தான் உங்க பொண்ணு மேலேயும் நான் அக்கறை காட்டுறேன் மாமா. ஏதோ விதிப்படி நாங்களும் இந்த குடும்பத்துல சேர்ந்துட்டோம், அதனாலதான் அக்கறை காட்டுறேன். உங்க 2 பேருக்கும் என்ன பேரு கெட்டு போயிடும்னு எந்த கவலையும் இல்லையே. பொண்ணு புகுந்த வீட்டை விட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டா நீங்க 2 பேரும் ஒண்ணுமே சொல்லல. அவன் நிரந்தரமா இங்கேயே தங்கிட்டா. அதுக்கப்புறமும் அவ அடங்கல. அப்படி இருந்தும் நீங்க 2 பேரும் வாய் திறக்கல. ஆனா எங்களுக்கு இந்த சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நடக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. ஆர்த்தி இப்படி கெட்ட பேரு வாங்குறது எங்க பசங்க தலையிலே வந்து விழும்ல, அதனாலதான் பேசிட்டு இருக்கேன். மது, நீ யார பார்த்து பேசிட்டு இருக்க உனக்கு புரியுதா? அவ எனக்கு மருமக. ஏதோ கஷ்டகாலம் அவ அப்படி சுத்திக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல நம்ம அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. இனிமேல் இந்த மாதிரி பேசாத, புரிஞ்சதா? அமைதியா இரு. நான் 2 லட்சம் கட்டுறேன். நானும் 2 லட்சம் கட்டுறேன். இது என் பங்கு. இந்தாங்க என்னோட 2 லட்சம். நான் என்னோட ஆட்டத்தை முடிக்கிறேன். பேக் பேக் பேக். ஸோ இங்க பாருங்க.
என் டைமே சரியில்லை. சமாளிச்சு தான் ஆகணும். ஒவ்வொரு தடவை நீ தான் ஜெயிக்கிற. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, அது உன்னை தோக்கடிக்கிறது கஷ்டம் இல்லை, முடியாத காரியம். ஹே, என்னையா இது? என்னோட அம்மா அடிக்கடி கால் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஆர்த்தி, நீ நல்லா விளையாடுற. ஆனா ஒரு விஷயம், நீ எப்படி எல்லாத்துலயும் ஜெயிக்கிற தெரியுமா? நீ அப்படி ஒரு லக்கி ஃபெலோ. ஜாவத், இந்த விளையாட்டெல்லாம் உன் மூலமா தான் நான் கத்துக்கிட்டேன். சரி விடு, என்னோட ஷேர் எனக்கு கொடுத்து விடு. நான் கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு. உனக்கு இப்ப கிளம்பணும் அவ்வளவுதானே? ஆமா. சரி வா, நானே ட்ராப் பண்றேன். கிளம்பு. Bye guys. Bye. Happy Bye bye. Diwali. Happy Diwali. ஞாபகம் இருக்குல்ல, நாளைக்கு நம்மளுக்கு முக்கியமான ஒருத்தங்களோட மீட்டிங் இருக்கு. எந்த அளவுக்கு பணம் வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆனவங்க பஞ்சுவாலிட்டி எதிர்பார்ப்பாங்க. அதனால மேடம், டைமுக்கு வந்து சேர்ந்துருங்க நீங்க. சரிங்க சார், நானும் டைமுக்கு வந்துடுறேன். குட் நைட். குட் நைட். எங்கே வச்சாங்க? ஐயோ, ஓ மை காட். இதுதான் வீட்டுக்கு வர டைமா? ஏன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற? ஏன் இப்ப என்னாச்சுமா? என்ன ஆச்சா? உனக்கு தெரியும்ல இன்னைக்கு தீபாவளின்னு. வீட்ல லட்சுமி பூஜை வச்சிருந்தேன். ஆனா வீட்ல இருக்க வேண்டிய பொண்ணு நாள் பூரா ஆளையே காணோம். நல்லா இருக்கு. சரி எழுந்துரு, வா வந்து சாமி கும்பிடு. நீங்க போய் கும்பிடுங்கம்மா, நான் வரல. எழுந்து சொல்றேன்ல, வா வந்து சாமி கும்பிடு. நீ குடிச்சிருக்கியடி நீ? ஏண்டி ஏண்டி இந்த மாதிரி பண்ணிட்டு வந்து நிக்கிற? கொஞ்சம் கூட உனக்கு உடம்புல பயமே இல்லையாடி? எல்லாம் இருக்கு, உங்க மேல மரியாதையும் இருக்கு. அதனாலதான் நீங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க. ப்ளீஸ் கொஞ்சம் படிச்சவங்க மாதிரி நடந்துக்கோங்க. என்ன அட்வைஸ் பண்ணி கொல்லாதீங்க ப்ளீஸ். என்ன சொன்ன? அப்போ நீ படிச்சவ தானே? நீ பண்ணது மட்டும் சரியா? தீபாவளின்னு கூட பார்க்காம இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிற, அதுவும் பையன் கூட இப்படி லேட் நைட்ல வந்து நிக்கிற. அதுக்கு என்ன இப்போ? நீங்களாம் குடும்பம் அந்தஸ்து நல்ல மாப்பிள்ளைக்கு கட்டி வச்சிங்களே, எல்லாம் என்னாச்சு? உங்க பொண்ணு இன்னைக்கு புகுந்த வீட்டுல இல்ல, பிறந்த வீட்டுல தான் இருக்கா. ஏன்னா அவங்களாம் உங்கள மாதிரியே தான் இத பண்ணாத அத பண்ணாத அப்படி இப்படின்னு டார்ச்சர் பண்றாங்க. ஒரு விஷயம் நல்லா காது கொடுத்து கேளுங்கம்மா. நான் இந்த காலத்து பொண்ணு, என்னால அடக்கமெல்லாம் இருக்க முடியாது. எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் செய்வேன். உங்களால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோங்க, போங்க. இப்ப என்ன விடுங்க. உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்டு இருக்கடி. உன் இஷ்டப்படி வாழணும்னு உன் புகுந்த வீட்டையே விட்டுட்டு வந்திருக்க. உன் மாமியார் வீட்டுல இருந்து இது வரைக்கும் யாரும் போன் பண்ணவே இல்ல. உன் புருஷன் கூட இது வரைக்கும் போன் பண்ணதில்ல. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான், நீ மட்டும்தான். சரி, என்ன மன்னிச்சிடுங்கம்மா, தள்ளி போங்க.
நேத்து ராத்திரி என்னை யாரோ கொலை பண்ண வந்த மாதிரி தோணுச்சு. யாரா இருக்கும்? குடி சிகரெட் போதையுடைய பாதிப்பு அதெல்லாம். இதெல்லாம் உன்னுடைய பிரம்ம தான். இங்க பாரு, இன்னும் டைம் இருக்கு. இப்பவே திருந்தினா நல்லது, இல்லைன்னா ரொம்ப அனுபவிப்பேன். உன்னை கொஞ்சம் யோசிச்சு பாருமா. நீ எப்படி இருந்த இப்ப எப்படி ஆயிட்ட பாரு. உன்னுடைய தப்பான ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய சாயல் உன் முகத்துல நல்லா தெரியுது. எல்லாம் உருப்படாத கேசுங்க தான். இதுக்கெல்லாம் காரணம் நீதான். பணத்தை கொடுத்துக்கிட்டே இரு. ஃப்ரெண்டுங்க வீட்லயே போய் தூங்கட்டும். ஏற்கனவே ஃப்ரெண்டு அது இதுன்னு ஊரை சுத்துறா. இப்ப பாரு எந்த கதியில இருக்கான்னு. அம்மா, நீங்க மறந்துட்டீங்களா? ஜிம்முக்கு ஃபீஸ் கட்டின 25,000 ரூபாய். சாரிப்பா, நான் மறந்தே போயிட்டேன். கொடு. கொடுங்க, நல்லா கொடுங்க. ஏன்னா அது உங்க பையனாச்சே. அவனுக்கு கொடுக்க மட்டும் உங்ககிட்ட பணம் இருக்கும். நான் கேட்டா இருக்காது. திட்டுறதுக்கு மட்டும்தான் நான் வேணும். உங்களால நான் பிசினஸ்க்காக வெளியே தான் கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. ஆனா உங்க பொண்ணு மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்ல. எடுத்துக்கோங்க, உங்களுக்கெல்லாம் சூடா சமோசா கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூமா. எடுத்துக்கோங்க. சான்ஸே இல்ல நீ. சூப்பர் சமோசா, ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரொம்ப அருமையான ருசி. நான் இவங்க கிட்ட எல்லாம் எப்பவும் சொல்லுவேன், உங்க வீட்ல மட்டும் ஏதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டி நடந்ததுன்னா இங்க கிடைக்கிற மாதிரி சாப்பாடு வேற எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்லுவேன். அப்படிதானே? எடுத்துக்கோங்க நீங்களும். உன் பசங்கள்லாம் எங்க? அது பாருங்க அண்ணி, உங்க பையன் டெய்லி ஜிம்முக்கு போறாருல? என் பையன் பல்தேவும் அவன் கூட தான் போறான். உங்க பையன் இருக்காரே, சுத்த தங்கம். அப்புறம் ஆர்த்தி இன்னைக்கும் வீட்ல இல்லையா? இங்க பாருங்க வந்தனா, தப்பா எடுத்துக்காத. அது என்னன்னா, ஆர்த்தி இப்பெல்லாம் ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கா. என் வாயால சொல்லக்கூடாது, ஆனா அவ நேத்து ஒரு பையன் கூட நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருந்ததை பார்த்தா. நானும் ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது நம்ம வீட்ல இந்த குடிக்கிறது, கெட்ட பசங்க சகவாசம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன வேணா சொல்லு, ஆனா எனக்கு வந்தனாவை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன வயசு வேற, நடவடிக்கைலாம் பார்த்தா சரிப்பட்டு வரல. அப்புறம் டிவோர்ஸ் ஆச்சுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதான் சொல்றேன். ஆர்த்தி இன்னைக்கும் வீட்ல இல்லையா? ஆனா ஆர்த்தி இன்னும் அட்வான்ஸா போயிட்டு இருக்கா. நான் நேத்து கூட அவள ஒரு பையன் கூட நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தேன். வந்தனாவை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ரொம்ப சின்ன வயசும் கூட, வயத்துல கல்ல கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் டிவோர்ஸ்லாம் ஆச்சுன்னா அவளை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. என்ன யோசிக்கிறேனே? வேற என்ன யோசிக்க போறேன்? எல்லாம் ஆர்த்திய பத்தி தான். ஒரு தடவை பேசி அவளுக்கு புரிய வைப்போங்க, டைவர்ஸ் வேணான்னு சொல்லி. ஒத்துக்குவாளா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பேசுறத கேட்டு என்னால தாங்க முடியலங்க. இவ வேற வர வர மோசமாயிட்டே போறா. அதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. சூரஜ் கிட்ட ஒரு தடவை சமாதானமா பேசி பார்க்கலான்னு. நாம இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணுங்க. அதுக்கப்புறம் ஆர்த்தி தன்னால திருந்திடுவா அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. உன் பொண்ணை பார்த்தா அப்படி தோணல. என்னைக்கு புருஷன் வீட்டை விட்டு வெளியில வந்தாலும் அன்னைக்கே டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டா. அது உனக்கு தெரியலையா? நம்ம கிட்ட டெய்லி பேசுறாளோ இல்லையோ, வக்கீல் கிட்ட பேசுறத மறக்கிறதே இல்ல. அவளே அவ வாழ்க்கையை கெடுத்துக்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு? எனக்கு அவளை நினைச்சா ஒரே கவலையா இருக்குங்க. அப்புறம் அவ இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காளே, அதனால அவளுக்கும் சரி நமக்கும் சரி நிலைமை ரொம்ப மோசமாகுமே தவிர வேற எதுவும் ஆகாது. இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஜோசியரை கூப்பிட்டு ஆர்த்திக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். எந்த பையனா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லு. டிவோர்ஸி விடோயர் யாரா இருந்தாலும் பரவாயில்ல. எப்ப அவளுக்கு டைவர்ஸ் கிடைக்குதோ உடனே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்.
இல்லனா உன்னுடைய பொண்ணு நம்மள எல்லாரையும் நடுத்தெருவு கொண்டாடாம விட மாட்டான். ஒரு துணி கூட உருப்படியா இல்ல. இதெல்லாம் ஒரு வேலையா என்ன? அட்வான்ஸ் வாங்குற வரைக்கும் என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ண நீ? இப்ப என்னாச்சு? குப்பை எல்லாம். ஒரு பீஸ் கூட உருப்படியா இல்ல. இப்ப நீ ஒரு வேலை பண்ண. இப்பவே என் அட்வான்ஸ் எனக்கு திருப்பி கொடுத்துரு. நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது மேம். இப்படி எல்லாம் ரிஜெக்ட் பண்ண கூடாது. நாங்க தான் உங்களுக்கு சொல்றோம் இத ரீப்ளேஸ் பண்ணி தரோம்னு. இதுதான் தொழில் பண்ற முறையா? இப்ப நீ எங்களுக்கு கத்து கொடுக்க போறியா? இந்த பிசினஸ் நாங்க எப்படி பண்ணணும்னு முதல்ல கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ணாம மட்டமா பண்ணிருக்க. அதுக்கு மேல எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லி தெரியா? எங்களுக்கு எங்களோட அட்வான்ஸை இந்த நிமிஷமே நீ கொடுத்தாகணும். இப்பவே கொடுத்தாகணும். மேடம், ரியலி வெரி சாரி, பட் எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் பிசினஸ்ல போட்டுட்டோம். இப்ப திடீர்னு வந்து அட்வான்ஸை திருப்பி கொடுன்னு கேட்டா நாங்க எங்க போறது மேடம்? எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க மேடம். அப்படிலாம் டைம் கொடுக்க முடியாது. எனக்கு இப்பவே என் காசு திரும்ப வேணும். புரியுதா உங்களுக்கு? இவங்களுக்கு இப்படி சொன்னா புரியாது. செக்யூரிட்டி, இவங்க 2 பேரையும் இங்க இருந்து கூட்டிட்டு போ. நான் சொல்ற வரைக்கும் விட்டுறாத. இவங்க காசை திருப்பி தர்ற வரைக்கும். புரிஞ்சுதா உனக்கு? உள்ள போட்டு அடைச்சிடு. கூட்டிட்டு போ சீக்கிரம். இவ்வளவு நாள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை பார்த்தீங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் பணத்துக்கு பின்னாடியே நீங்க ஓடிட்டு இருக்க போறீங்க? நமக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம கிட்ட பணம் இருக்குல்லங்க. அப்புறம் இன்னும் எத்தனை நாளைக்கு வேலை வேலைன்னு ஓட போறீங்க? ஒரு விஷயம் சொல்லுங்க, வீட்டை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது தானே? அப்ப என்கிட்ட விட்டுருங்க அத. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அப்புறம் நீங்க நாளைக்கு போய் டாக்டர் சர்மாவை பார்த்து நான் வேலையை விட போறேன்னு சொல்லிடுங்க. வேற ஆளை பாத்துக்க சொல்லுங்க. அப்படி உங்களால சொல்ல முடியலனா என்கிட்ட சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். அட என்னங்க இப்படி ஆயிடுச்சு? நாம சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் எஃப்டில போட்டு வச்சிருந்தோம்ல, அந்த எஃப்டியை யாரோ பிரிச்சிருக்காங்க. வேற யாரு பிரிச்சிருக்க போறாங்க? நீ தான் ஒருத்தி எஃப்டி அக்கவுண்ட்ல ஜாயிண்ட் ஹோல்டர் ஆக்குனீங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்றதே இல்லையே. அட கடவுளே, இந்த பொண்ணு நம்மள எங்க கொண்டு போய் நிறுத்த போறாளோ? இந்த பணத்தை நம்ம சோகனோட கல்யாணத்துக்காக வச்சிருந்தாங்க, அவன் பொண்டாட்டிக்கு நகை செஞ்சு போடுறதுக்கு. ஆனா எல்லா பணத்தையுமே எடுத்துட்டாளுங்க. இப்போ இவ்ளோ பணத்துக்கு நம்ம எங்கங்க போறது? பொண்ணு வீட்டுக்காரங்க என்னன்னா கல்யாணத்தை சீக்கிரமா வைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு நம்மள நிம்மதியா வாழவே விட மாட்டா போல இருக்கே. ஏண்டி எஃப்டியை பிரிச்ச? உன் பணமா அது? அப்புறம் ஏண்டி எஃப்டியை பிரிச்ச? இப்படி எல்லாம் மேக்கப் பண்ணிக்கிறியே, அதெல்லாம் உன் பணத்துல பண்ணிக்கோடி. இப்படி பெத்தவங்க கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்துல பண்ணாதடி. அவசர தேவை இல்லாம இருந்திருந்தா நான் உங்க பணத்தை தொட்டிருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்பட்டது. நான் கேட்டிருந்தா மட்டும் கொடுத்துருப்பீங்களா? நீங்க கொடுத்துருக்க மாட்டீங்கல்ல. என் கிளைண்ட் கிட்ட இருந்து பணம் வந்த உடனே நான் உனக்கு கொடுத்துட்றேன். அதுவும் இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்குறேன். இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. உனக்கு என்ன தோணுது? எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னா நீ அந்த காசை என்ன பண்ணிருப்பேன்னு? உன்னோட குடி சிகரெட் இது மாதிரி விஷயத்துக்கு தானே நீ செலவு பண்ண. அந்த பையன் கூட சேர்ந்து எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்டு வர. எங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். எங்களுக்கு நாளைக்குள்ள எல்லா பணமும் திரும்ப வந்தாகணும். முதல்ல அது உனக்கு சொந்தமான பணமே இல்ல. அது சோகனுக்கு பார்த்த பொண்ணுக்கு நகை பண்ண வேண்டிய பணம். சோகன் பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டிய பணம். வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதமா. நான் தான் சொல்றேன்ல, கிளைண்ட் பணத்தை கொடுத்த உடனே நான் உனக்கு கொடுத்துறேன்னு, அதுவும் வட்டியோட. இப்ப அவள பணம் என்கிட்ட இல்லம்மா. இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி புலம்பிட்டு இருக்க? அது பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பேச்சிட்டே பேசிட்டு இருக்க? யாராவது அம்மா கிட்ட இப்படி பேசுவாங்களாடி? உனக்காக நான் ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கேன்.
புகுந்த வீட்டுல சண்டை போட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்க. உனக்கு ஏதாவது புரியுதாடி மத்தவங்க உன்னை எப்படி பாக்குறாங்கன்னு? அப்ப எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? நான் தான் எல்லாத்தையும் வேணும்னே பண்றேன். நான் தான் அப்பா கிட்ட கேட்டேனா எனக்கு கல்யாணம் வேணும்னு? அப்பா என்னோட ஒப்பீனியன் கேட்டாரா? கேக்கல. எனக்கு ஃப்ரீடமான லைஃப் வேணும். ஒருவேளை போன இடத்துல ஃப்ரீடம் கிடைச்சா நான் அங்கேயே இருந்திருப்பேன். ஆனா அவங்க அப்படி இல்ல. எனக்கு ஃப்ரீடம் வேணும். அது மட்டும் இல்ல, எனக்கு நீ சப்போர்ட் பண்ணிதான் ஆகணும். என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா? மரியாதை தெரியாதவளே, இங்க பாரு, நல்லா தெரிஞ்சுக்க. நீ இனிமேலும் யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நாளைக்கே பேங்க்குக்கு போய் உன் பேரை எப்படில ரிமூவ் பண்ணிடுவோம். உனக்கு இந்த வீட்டுல இருக்கணும்னா நாங்க சொல்றத நீ கேட்டாகணும். இல்ல இப்படியே தான் பண்ணுவேனா வீட்டை விட்டு வெளில போ போ. நீங்க அவளை கையை நீட்டி அடிச்சிருக்க கூடாதுங்க. யாராவது இப்படி வயசுக்கு வந்த பொண்ணை கை நீட்டி அடிப்பாங்களா? அடுத்த மாசம் 7ஆம் தேதி முகூர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளையோட ஜாதக கணக்குப்படி அன்னைக்கு நாள் நட்சத்திரம் ரொம்ப நல்லா இருக்கு. இதை விட ஒரு நல்ல முகூர்த்தம் இந்த வருஷத்திலேயே கிடையாது. அதனால 7ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா கல்யாணம் ஏற்பாடு பண்றதுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. சரியா சொன்னாங்க சம்பந்தி அம்மா. அதுக்கு முன்னாடி சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க பத்திரிக்கை ரெடி பண்ணோம். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட வேலை கிடக்குதே. மாமா, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கே கார்டை பிரிண்டிங் கொடுத்துறேன். அப்ப உங்களுக்கு தேவைன்னா கார்டு ரெடி பண்ணி தரேன். இது பரம நீத்து, நாளைக்கு எங்க கூட வர வேண்டி இருக்கும். ஆசாரிய போய் பார்க்கலாம். உன்னோட சைஸுக்கு நகையில ரெடி பண்ணணும்ல. 4 வேற ரொம்ப கம்மியா இருக்கு. ஆர்த்தி, ஹே ஜாவித். ஹே ஹாய். எப்படி இருக்க? கம் ஆன். இத பாருங்க, நாங்க எங்களோட பொண்ண ஒரு நல்ல குடும்பத்துக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அங்க அவ சந்தோஷமா இருக்கணும். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் பொண்ணால இங்க சந்தோஷமா இருக்க முடியான்னு தோணுது. எங்களுக்கு இந்த சம்பந்தத்துல விருப்பம் இல்ல. நாங்க கிளம்புறோம். என்ன பண்ற ஆர்த்தி? நம்ம நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க போற நீ? அம்மா, எனக்கு இந்த நகை ரொம்ப தேவைப்படுது. இதை வச்சு நான் லோன் எடுக்க போறேன். எனக்கு ரொம்ப பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆனா எங்களுக்கு பேங்க்ல லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. ஏன்னா அது எங்களோட புது கம்பெனி இல்ல, அதனால லோன் கொடுக்கல. அதனால நாங்க இந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு அப்படியே லோன் எடுத்துருவோமா. அப்புறம் பேமெண்ட் வந்தோன்னு உனக்கு நான் திருப்பி கொடுக்கறேம்மா. புத்தி கித்தி ஏதாவது கிட்ட போச்சாடி உனக்கு? இது நம்மளோட பரம்பரை நகைங்க. இதுல உன் தம்பி சோகனுக்கு உரிமை இருக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் இதை தொடர்றதுக்கு? 2 மாசத்துல திருப்பி கொடுத்துறேம்மா. நான் தான் சொல்றேன்ல, பேமெண்ட் வந்தோன்னே நான் உனக்கு திருப்பி கொடுக்கறேன்னு. எப்படியோ இது வீட்ல சும்மா தானே இருக்க போகுது. அப்படியே பேங்க்ல வச்சு லோனும் கிடைச்சிரும், எங்களுக்கு ஆர்டரும் கிடைச்சிருமா. போதும், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க நீ. டெய்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி காசை கேட்டுட்டு இருக்க. நல்லா கேட்டுக்க, எங்க பேரை எந்த அளவு கெடுக்க முடியுமோ அந்த அளவு நல்லா கெடுத்துட்டேன். போதும், நிறுத்திக்கம்மா. தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்க. உனக்காக மாப்பிள்ளை பார்க்க போறோம். கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் உன் புருஷன் வீட்டுக்கு நீ போய் ஆகணும். அங்க போய் உன் நாடகத்தெல்லாம் நடிச்சு காட்டிக்க. இங்க வந்து நாடக கிடகெல்லாம் போடாத. ஏற்கனவே போட்டாச்சு. போதுண்டா தாயே. கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? அதுவும் என்கிட்ட கேட்காமலே. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. நான் அதெல்லாம் பண்ணிக்க முடியாது. இங்க பாரு, இப்ப உனக்கு அப்படிதான் தோணும். ஆனா நீ யோசிச்சு பாரு, நாளைக்கே எங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ?
யார் கூட வாழ்வேன்னு சொல்லு. எனக்கு தான் ஜாவித் இருக்கானே. எனக்கும் அவனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸோ இல்ல டிமாண்ட்ஸோ இல்ல. அவன் என்ன ரொம்ப லவ் பண்றான். நான் அவன் கூட இருந்துப்பேன். என்னை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. வெக்கம் கெட்டவளே, வாய்க்கு வந்தபடிலாம் பேசுவியா நீ? வெக்கம் மானம் எதுவுமே இல்லையாடி உனக்கு? என்னடி வேணும் உனக்கு? ஊர்ல எங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மானத்தை நீ வாங்கணுமா? ஏதோ கொஞ்சம் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம், அது உனக்கு பார்க்க பொறுக்கல. எங்களுக்கு உன்னை பத்தி தாண்டி அதிகமா கவலையா இருக்கு. அத பத்தி நீ ஏண்டி புரிஞ்சுக்காமலே பேசுற? கூட ஒரு கண்ணத்துல அடிச்சுட்ட, சமாதானம் கிடைச்சுதா? அப்படியே கிடைக்கலன்னு வச்சுக்கோ, என்னோட இன்னொரு கண்ணத்துலயும் அடிச்சுக்கோ. என்னோட முடிவை நான் மாத்திக்கவே மாட்டேன். இப்ப சொல்லு ஆர்த்தி, இந்த ராத்திரியில வர வேண்டிய அவசியம் என்ன? ஜாவித், நான் என்னோட வீட்ல இருக்க நகையை திருடலான்னு பார்த்தேன். ஆனா எங்க அம்மா பார்த்துட்டா. இப்ப நம்மளால ஆர்டர் எடுக்க முடியாது. ஆர்டர் எடுக்க முடியாதா? அப்படின்னா பைத்தியமா உனக்கு? எவ்வளவு பெரிய ஆர்டர் இது, அதுவும் ஃபாரின் கம்பெனி இது. ஹேய், அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க பார், ஒரு தடவை வேலை ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் பார் நம்ம ரேஞ்சே வேற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் சரிதான். அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போறது? அட்வான்ஸ் பணத்தை வாங்கினா கூட நம்ம கிட்ட ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கிடையாது. ஆர்த்தி, ஒரு வழி இருக்கு. என்ன? பெட்டிங். அப்படின்னா வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்குல்ல, நம்ம பெட்டிங் வச்சு சம்பாதிக்கலாம். என்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. ஹலோ அக்தர் பாய். அது சரி, இன்னைக்கு என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு? அப்போ ஒரு வேலை பண்ணுங்க, ஏன் சார்பா 10 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒருவேளை நம்ம டீம் ஜெயிச்சிருச்சுன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 50 லட்சமா? எஸ். ஜாவேத், நீ மட்டும்தான் என்ன புரிஞ்சு வச்சிருக்க. உன் பேர் தானே மிட்டல்? ஆமா, என்ன விஷயம்? உன் பொண்ணு பெட்டிங்ல பணம் தோத்துருக்கா, பணத்தை எடு. என் பொண்ணு பெட்டிங்ல தோத்துருக்கானா அவகிட்ட போய் கேளு, என்கிட்ட எது கேக்குற தம்பி? ஓவரா பேசுறான்டா. அப்புறம் ஏன்டா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அட்ரா அவனை. என்ன பேசுறான்? அக்கா, ஆர்த்தி கிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே? அவளால பாருங்க மாமா அடி வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்படியே போனா வெளியே எப்படி தலாட்ட முடியும்? அட, நம்ம குடும்பத்துல பசங்களை இப்படி பண்றதுல பொண்ணு இப்படி பண்ணிட்டு வந்திருக்காள. வெளியே தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? அடக்கி வை, அவளை அடக்கி வைங்க, இல்லனா இன்னும் பிரச்சனை தான். இந்த பொண்ணு தான் எது சொன்னாலுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளேடா. அவளுக்கு என்ன தோணுதோ அதை தானே செய்யறா. அவளோட மரியாதையை பத்தி கவலைப்படல, நம்ம குடும்ப மரியாதையை பத்தி யோசிக்கிறது இல்ல. நீ சொல்ற மாதிரி வெளியே தலை காட்ட முடியாம தானே பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் அவ எங்க கொண்டு வந்து விட்டுருக்கா பாரு. இந்த பெட்டிங் விஷயத்துல இந்த ரவுடி பசங்க வந்து எங்களுக்கு போன் பண்ணி மிரட்டுறானுங்க. பணம் குடுக்கலன்னா குடும்பத்தையே கொளுத்திடுவேன்னு சொல்றாங்க. இப்ப நீயே சொல்லு தம்பி, நாம என்ன பண்றது? ஹே ஆர்த்தி, உன்னை விட்டு என்னால் பிரிஞ்சிருக்கவே முடியல. அதை எப்படி சொல்லணும்னா 24 மணி நேரமும் உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. இங்க என்ன நடக்குது? உன்னை பார்த்தாவே அருவருப்பா இருக்கு. ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற?
ஆன்ட்டி அது வந்து இங்க பாருங்க ஆன்ட்டி, நீங்க யோசிக்கிற மாதிரிலாம் இங்க எதுவும் நடக்கல. போதும், ரொம்ப பேசிட்ட. இப்போ நான் பேசுறேன். உன்னாலதான் என் பொண்ணு இப்படி கேவலமா போயிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்கே வருவ? இனிமே ஜாக்கிரதையா இரு. இதுக்கப்புறம் எங்க 2 பேருக்கு நடுவில் நீ வந்த, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போன சொல்றேன். போடா வெளியே. இது வரைக்கும் நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதெல்லாம் வீட்டுக்கு வெளியே பண்ணிட்டு இருந்த. இப்போ உனக்குன்னு மிச்சம் இருந்த மரியாதையே கெடுத்துக்கிட்ட. எவனோ முன்பின் தெரியாத ஆம்பளை கூட, அதுவும் வீட்டுக்குள்ள. வீட்டை லாட்ஜா மாத்த பாக்குறியடி. சீ, குடி சிகரெட் பத்தாதுன்னு இப்ப சூதாட்ட விளையாட்டுக்கு போயிட்டியா நீ? அந்த சூதாட்ட விளையாட்டுனால உங்க அப்பாவை எத்தனை பேர் அடிச்சாங்கன்னு உனக்கு தெரியுமாடி? இப்பதான் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி 2 வாரம் கூட ஆகல. ஆனா நீ அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா? நாங்க இப்ப உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எங்களை நீ சாக அடிச்சுட்டு அடங்குவியா? அதுவும் நாளாக நீ ரொம்ப மோசமா தாண்டி போயிட்டு இருக்க. அதுவும் இத மட்டும் தாண்டி நான் பார்க்காம இருந்தேன். அடியே வெக்கம் மானம் ஏதாவது இருக்காடி உனக்கு? நீ ரொம்ப கத்தாத. நீ முதல்ல எனக்கு என்ன பண்ண? நான் தான் முதல்ல கேட்டல உன்கிட்ட. நீ கொடுத்தியா என்ன? அதனாலதான் சூதாட்டத்துல இறங்குன. ஆனா உன்னோட செல்ல பையன் சோ கேட்டு இருந்தா மட்டும் நீ உடனடியே எடுத்து கொடுத்திருப்ப. சோகன் பேரை நீ தயவு பண்ணி எடுக்காத. அவ வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக தான் பிறந்திருக்க நீ. உன்னால தாண்டி அவனுக்கு வந்து சம்பந்தமும் போச்சு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஏதாவது புதுசா சம்பந்தம் பார்க்கலாம்னா அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா யாரும் எங்க கிட்ட சம்பந்தம் பேச தயாரா இல்ல. ஊர்ல எல்லாருமே எங்க காது பட தப்பா பேசுறாங்க. எல்லாம் உன்னோட இந்த ஒழுக்கம் கெட்ட காரியத்தினால. பொல்லாத கௌரவம். அப்புறம் இந்த போலி சமுதாயத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் இஷ்டப்படிதான் நான் வாழ்வேன். யார் வேணா என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம். இத பத்தி நான் முன்னாடியே கவலைப்பட்டதுல இப்பயும் நான் கவலைப்பட போறது இல்ல. தலைக்கு மேல வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. இவளுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணாதான் சரியா வரும். என்னம்மா ஆர்த்தி, இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட இன்னைக்கு? ஏன் வரக்கூடாதா? பரவாயில்லையே, இன்னைக்கு நீ குடிக்காம வந்திருக்கியே. இப்ப என்ன ப்ராப்ளம் உனக்கு? குடிச்சிட்டு வந்தா அதுக்கும் ஏதாவது சொல்ற, குடிக்காம வந்தா அதுக்கும் ஏதாவது சொல்ற. உன் பிரச்சனை தான் என்ன? இல்ல, அப்படி நான் சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா, நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். காத்துட்டு இருந்தியா? எதுக்கு? அது ஒண்ணும் இல்ல, சும்மாதான். என்னமோ தோணுச்சு எனக்கு. ரொம்ப நாள் ஆச்சே அம்மாவும் பொண்ணும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு. அதனாலதான் இன்னைக்கு நானும் நீயும் ஒன்னா உட்காந்து சாப்பாடு சாப்பிடலாம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? உனக்கு ரொம்ப பிடிச்ச பன்னீர் போட்டு குருமா பண்ணிருக்கேன். நான் சொன்னேன் உங்களை பண்ண சொல்லி. அப்படிலாம் இல்ல. உனக்கு பிடிக்கலன்னா நீ சாப்பிட வேண்டாம். ஆனா அதுக்காக நீ இப்படி கோச்சுக்க வேண்டாம். சரி, ஒண்ணு பண்ணலாம். காஃபி குடிக்கிறியா? உனக்கு பிடிச்ச ஃபில்டர் காஃபியை போட்டு கொடுக்குறேன். என்னம்மா விஷயம்? எனக்கு பாச பொங்கிட்டு வழியுது. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நான் உனக்கு அம்மா தானடி. உன் மேல எனக்கு பாசம் இருக்க கூடாதா? சரி, அப்போ ஓகே. நான் என்னோட ரூமுக்கு போறேன். நீங்க எனக்கு காஃபி எடுத்துட்டு வாங்க. சரி.
அம்மா என்னமாச்சு உங்களுக்கு? யார் இதை எப்படி கட்டி போட்டது? இதை அவுத்து விடு, சீக்கிரமா அவுத்து விடு. ஆர்த்தி, பொறுமையா இருங்க. ஆர்த்தி, ஆர்த்தி அக்கா, ஆர்த்தி அக்கா, ஆர்த்தி அக்கா. அம்மா அம்மா, ஆர்த்தி அக்காவை யாரோ கொன்னுட்டாங்கம்மா. ஆர்த்தி, ஆர்த்தி, போகாதீங்க. ஆர்த்தி. என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா மேடம்? யார் அவங்க? அவங்க 2 பேர் இருந்தாங்க. எனக்கு ஆர்த்தியோட ரூம்ல இருந்து சத்தம் வந்தது. உடனே ஓடி வந்து பார்த்தேன். என்ன ஏதுன்னு புரியறதுக்கு முன்னாடி யாரோ என் தலையில யாரோ பின்னாடி இருந்து பலமா அடிச்சிட்டாங்க. நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். ஆனா என் ஆர்த்தியை கொன்னுட்டாங்க. சார் ஒரு நிமிஷம் சார். எந்த கைரேகையும் கிடைக்கல. கதவு ஜன்னல்னு எதுவும் உடையாம நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி எந்த தடயமும் கிடைக்கல. வித்தியாசமா இருக்கு. பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க, ஆனா அம்மாவை கட்டி போட்டு உயிரோட விட்டுருக்காங்க. சரி, ஒரு வேலை பண்ணுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே சார். சரிங்க மேடம், அப்புறம் என்னாச்சு? எனக்கு நினைவு திரும்பும் போதுதான் என்னோட நிலைமையே புரிஞ்சுது. யாரோ சில ஆளுங்க என்ன சேர்லயே கட்டி போட்டுட்டு போயிட்டாங்கன்னு. என்னால எதுவும் பண்ண முடியல. எங்க வீட்டுக்கு எப்போ வர வேலைக்காரி வந்ததுக்கு அப்புறம் தான் அவ வந்து கட்ட அவித்து விட்டா. ஓ அப்படின்னா கொலைகாரங்க யாரையும் நீங்க பார்க்கலன்னு சொல்ல வரீங்க? ஆமா இன்ஸ்பெக்டர் சார், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி, புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே யாரோ என் தலையில பின்னாடி இருந்து பலமா அடிச்சிட்டாங்க. நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். அப்படி நீங்க சொல்றதா உண்மையா இருந்தா நாங்க சில உண்மைகளை பார்த்து அதை காமிக்கிட்டோமா? கான்ஸ்டபிள், தம்பி நீ இங்க? நீங்க இவரை பிடிச்சு வச்சிருக்கீங்க? உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை நல்லா செக் பண்ணி பார்த்தோம். ராத்திரி சரியா 12:30 மணிக்கு உங்க வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்கான். அது வேற யாரும் இல்லை, உங்க கூட பிறந்த தம்பி அமர் தான். வேற ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு? உண்மையை சொல்றீங்களா? வந்தனா வந்தனா, என்ன நடந்தது உண்மையை சொல்லு. என்ன நடந்தது உண்மையை சொல்ல போறே இல்லையா? சீக்கிரமா உள்ள வா. எங்கடா நீ போன? மாமா நீங்களா? ஆமாம்மா, உன்னை பார்க்க தான் வந்தேன்.
அக்கா சரி இப்ப என்ன கட்டி போட்டுரு. சரி வாங்க. ஆமா, நான் தான் குற்றவாளி. ஆனா நான் பண்ணது தப்பே இல்ல. எங்க பொண்ணு எங்க குடும்ப கௌரவத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டா. இந்த நிலைமையில நான் என்னதான் பண்றதுன்னு சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். தினமும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட பேச்சு சமுதாயத்துல மரியாதை போச்சு. இவ்வளவு ஏன் என் வீட்டுக்காரர் கூட என்னாலதான் என் செல்லத்தாலதான் அவன் நாசமா போயிட்டான்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியே செத்து செத்து பொழைச்சிட்டு இருந்தேனா? எனக்கு என்ன பண்றதுனே புரியல. எப்படி எப்படி அவளுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. நான் ரொம்ப முயற்சி பண்ணேன், ரொம்ப பொறுமையா சொல்லி பார்த்தேன், சில நேரங்களில் திட்டியும் பார்த்தேன், அடிச்சும் பார்த்துட்டேன் அவளை. ஆனா என்னன்னு தெரியல என் பொண்ணு. ஆனா அவ தன்னோட அம்மாவோட பேச்ச கேட்க தயாராவே இல்ல. நான் தோத்துட்டேன்.